இப்ப யூரியா கூட அவர்கள் 10 மில்லியன் டொன்ஸை இழக்குவார்கள். உலக ரீதியில் அதான் அதிகரித்தது. இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு ஒரு வீழ்ச்சி நடந்துள்ளார். பிப்ரவரி 27ஆம் தேதி இந்தியாவுடைய கையிருப்பில் 728.5 பில்லியன் டாலர்கள் இருந்திருக்கிறது. கையிருப்பு 728.5. ஆனால் இதே மே 1ஆம் நாள் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் அது 690 பில்லியனாக குறைந்திருக்கிறது. அதாவது இந்தியா தன்னுடைய கையிருப்பில் இருந்த டாலர்களில் 38.5 பில்லியன்களை இழந்திருக்கிறது என்றால் அந்த மார்ச் ஏப்ரலில் மட்டும். அதனால் தான் அவர் இப்ப சொல்றார், இதே இவ்வாறு தொடர்ந்தால் கையிருப்பு மிக மோசமாக குறைந்துவிடும். சரி, இதையே இலங்கைக்கு வருவோம். இலங்கையை யுஎன்டிபி, அதாவது ஐநாவுடைய அபிவிருத்தி நிறுவனம், அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொன்னது என்று சொன்னால், இலங்கை உலகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரி என்று அதை இலங்கையை பட்டியலிட்டிருக்கிறது. ஆகவே இதனால் பாதிக்கப்பட போகின்ற மிக மோசமான நாடுகளில் முதன்மை நாடுகளில் ஒன்றாக இலங்கையை யுஎன்டிபி வர்ணித்திருக்கிறது. அது எவ்வாறு மாறி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கையிருப்பை பற்றி பேசினோம். இந்தியாவினுடைய இலங்கையினுடைய கையிருப்பை பார்ப்போம். அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இலங்கையினுடைய கையிருப்பில் 7,270 மில்லியன் டாலர்கள் இருந்திருக்கிறது. 7,270 மில்லியன் பிப்ரவரி. அது மார்ச்சில் 7,026 மில்லியனாக குறைந்திருக்கிறது. அது ஏப்ரலில் மேலும் குறைந்து 6,759 மில்லியனாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட பிப்ரவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளேயே இலங்கை தன்னுடைய கையிருப்பில் 500 மில்லியன் டாலர்களை அது இழந்திருக்கிறது. இது இவ்வாறே இழந்து கொண்டிருந்தால் இலங்கை எவ்வளவு ஆபத்துக்குள் போகும் என்பதனுடைய குறியீடாக நாங்கள் சொல்லலாம். இதை அரசு மட்டத்தில் பேசுவதாக இல்லை.